தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 41 முதல் 51 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 41வது வாக்கியம், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். நாம் பார்க்க விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே. இயேசு கிறிஸ்து உணவாக வருகின்றார். எவ்வாறு உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த மண்ணுள்ள உணவு நாம் உண்கின்றோமோ அதே போல் நம்முடைய ஆன்மா ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த விண்ணக உணவானது நமக்கு தேவைப்படுகிறது. இந்த விண்ணக உணவு எப்போ நமக்கு அது கிடைக்கும் என்றால், நான் எந்த அளவுக்கு நான் தயாரிப்போடு இருக்கின்றனோ, எந்த அளவுக்கு தெய்வத்தை மையப்படுத்தி நான் வாழ்கின்றனோ அப்போ தான் இந்த விண்ணக உணவு எனக்கு அது கிடைக்கும். இந்த விண்ணக உணவு என்று சொல்லும்போது திருப்பலி, திருவிருந்து. எந்த அளவுக்கு நான் பக்தி உணர்வோடு, எந்த அளவுக்கு நான் என்னென்ன தயாரிப்போடு நான் திருப்பலியில் பங்கெடுக்கிறேனோ அப்போ தான் எனக்கு அந்த கிருபையும் அருளையும் ஆசிரியம் என்னால் அனுபவிக்க முடியும். என்பதிலே நமக்கு திருப்பலி பற்றியுள்ள கருத்து நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அப்போ திருப்பலியில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். தெரிந்த நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏனோ தானோ என்று பங்கெடுக்கிற சமயத்தில் இதோ எதிர்பார்க்குற அந்த ஆரோக்கியம் நமக்கு கிடைப்பதில்லை. நம்முடைய ஆன்மீக சிந்தனையும் அது மறந்து போகிறது. அதே சமயத்தில் நம்முடைய குடும்பத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் தெரியாமல் நாம் இருக்கின்றோம். ஆக இறைசன் மன்றாடுவோம், தெய்வமே எனக்கு சக்தியை தந்துள்ளோம். இதோ விண்ணக உணவாக நீ கடந்து வருகின்றேன், திருவிருந்தாக நீ கடந்து வருகின்றேன், அதில் ஆத்மாத்மா நான் பங்கெடுக்கிற சக்தி எனக்கு தாரும் சொல்லி மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, தெய்வீக சக்தியும் தெய்வீக வல்லமையும் திருவிருந்து வழியாக நீ தாமே எங்களுக்கு தருகின்றீரே. அந்த விருந்தை பெறுகிற நான் அதுக்கேற்றபடி பங்கு பெற்று கிருபையை கிருபையை தந்துள்ளோம். மாறாவே விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.